என்னடா அது ஹோட்டல்ல இருந்து வெளிச்சம் வருதுன்னு பார்த்தா, நம்ம தாத்தா ஏதோ ட்ராப் செட் பண்ணிட்டு ஒளிஞ்சிருக்காருங்க. என்னன்னு பார்த்தா எலிங்க. ஓ! அவங்க வீட்ல எலி தொல்ல தாங்க முடியலன்னு எலிக்கு ட்ராப் செட் பண்ணிட்டாரு போல. அந்த எலியோ தாத்தா ஒளிஞ்சிருக்கிறது தெரியாம கிச்சனுக்குள்ள குடுகுடுன்னு ஓடி போய் ஸ்நாக்ஸ் இருக்கலாமே அப்படின்னு போதுங்க. சரின்னு டேபிள் மேல ஏறி அங்கேயும் இங்கேயும் தேடி பாக்குது. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசா டப்பா இருக்கு. அடடா! இந்த டப்பாக்குள்ள ஏதோ இருக்கு போல அப்படின்னு டப்பாவையோ சுத்தி வந்து டப்பாக்குள்ள போகுது. அந்த டப்பால அந்த காம்பு தட்டி டபக்குன்னு டப்பாக்குள்ள மாட்டிக்கிச்சு. தாத்தா செம ஹாப்பி. உடனே எடுத்துட்டு போய் அந்த டப்பாவ தூக்கின்னு, "எட்றா அந்த நியூஸ் பேப்பர், இந்த எலிய புடிச்சு வெளிய மொத போடுவோம்" அப்படின்னு வந்து ஜன்னல்ல வந்து வைக்கிறாருங்க. ஆனா ஜன்னல்ல வச்சதும் மியாவ்னு சத்தம் கேட்டது. ஐயையோ! தூக்குதா எலிய சாப்பிட்டுருந்த பூனை அப்படின்னு உள்ள தூக்கிட்டு வந்துட்டாருங்க. அவருக்கு பாவமா இருக்கு. ஓகே, இந்த எலிக்கு நம்ம சாப்பாடு குடுக்கலாம், தண்ணி குடுக்கலாம். சாப்பாடும் தண்ணியும் குடுக்குறாருங்க. ஆனா நம்ம எலியார பாருங்களேன், கோவமா நின்னுகிட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம், இந்தா சாப்பிடு அப்படின்னு குடுக்குறாரு. அதுவும் பக்கத்துல வந்து மோந்து பார்த்துட்டு குடுகுடுன்னு எடுத்துன்னு ஓடி போயிடுதுங்க. தாத்தா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் ப்ளீஸ்ன்னு கை குடுக்குறாருங்க. ஆனா அந்த எலியோ நோ 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 அப்படின்னு ஓடி போயிடுச்சு. நைட்டு தாத்தா தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு வந்து அவர் மேல வந்து ஸ்நாக்ஸ் இருக்குது அதை எடுக்க வருதுங்க. ஆனா நம்ம தாத்தாவோ பாருங்களேன், எலி வந்து மேல உட்காரணுன்னே வந்து ஸ்நாக்ஸா போட்டு வச்சுன்னு முழிச்சுதாங்க இருக்காரு நம்ம தாத்தா.